வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் விடாமுயற்சி சேனல். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று பார்க்கலாம். 37 மார்பு சுற்றளவு 37ல் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. இதுதான் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இதுதான். இது பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு. நண்பர்களே, இப்போ வந்து 1 மீட்டர் துணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வந்து இப்போ இதில் தான் கட்டிங் போட போகிறோம். நம்ம துணி எப்படி போடணும் அப்படின்னா, இந்த கரை பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போடணும். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். இந்த கரை பகுதி ஓப்பன் பகுதி, இந்த கரை பகுதி இது பாருங்க, கரை தெரியுங்களா? இந்த பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். ப்ளவுஸில் நம்ம வந்து இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து எப்பயுமே பின்பக்கம் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். பின்பக்கம் எடுக்கணும், அப்புறம் கையளவு எடுக்கணும். பின்பக்கம் எடுத்துட்டு கையளவு எடுத்துட்டு அப்போ தான் முன்பகுதியும் எடுக்கணும். இப்போ பின்பக்கம் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ், லைனிங் இல்லாமல் நார்மலான ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பகுதி அளவு எடுத்துக்கணும். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1.25 அளவு எடுத்துக்கணும். ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு. இது பின்பக்கம். நம்ம ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதியை பிடிச்சிக்கிட்டு கரெக்டான அளவு பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இங்கே வச்சு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை இப்படி மடிச்சுக்கிட்டு இது மேலே இப்படி போட்டுக்கணும். கீழே இடுப்பு பகுதிக்கும் கழுத்துக்கும் இழுத்து பிடிச்சி கழுத்துக்கிட்ட ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கு மேலே இங்கே ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு கோடு. இப்போ இதை கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ இதை அப்படியே இது போட்டு இந்த கழுத்துக்கிட்ட மேலே ஷோல்டர்கிட்ட ஒரு கோடு, 1/4 இன்ச்சு இங்கே ஒரு கோடு, இந்த கைக்கும் ஷோல்டருக்கும் அங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு கோடு. இதை அப்படியே பிடிச்சி அக்கல்கிட்ட இங்கே ஒரு கோடு, இங்கே மேலே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே இடுப்பு பகுதிக்கு இங்கே ஒரு கோடு, இங்கே வந்து பின் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு இது கரெக்டான அளவு. இங்கே வந்து துணிக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இது துணி வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இது பின்பக்கம் மட்டும்தான், முன்பக்கம் இன்னொரு கட்டிங் வரும். இது பின்பக்கன்றதால 4ல் ஒரு பாகம் தான் எடுக்கணும். 9.25 ஒரு கோடு, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு.
இப்போ ஸ்கேல் எடுத்து ஒரு போடு போட்டுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு 5 இன்ச்சு. ஆம்கோல் கிட்ட 1 இன்ச்சு அளவு வச்சு ஒரு வளைவு போட்டுக்கணும். கழுத்து வளைவுக்கு 1/2 இன்ச்சு புள்ளி வச்சு அளவு ப்ளவுஸ் வளைவு கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே அடி மடித்து தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு விட்டுருக்குறோம். இப்போ வந்து உயரத்தை ஷோல்டர்லேருந்து மடிப்பு பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுத்தோம். எவ்வளோன்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு எடுத்து அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கிட்டோம். கழுத்து பக்கம் நம்ம வந்து அளவு எடுத்தோம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இன்னொரு லைன் போட்டு கீழே வந்து கழுத்துக்கும் இடுப்புக்கும் ஒரு அளவு எடுத்தோம். கீழே இறக்கத்துக்கும் இடுப்புக்கும் ஒரு அளவு எடுத்தோம். அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இது வந்து ரவுண்டு கழுத்துன்றதால ரவுண்டு வளைவு ஒன்று போட்டுக்கிட்டோம். அதேமாதிரி ஷோல்டர்லேருந்து கைக்கும் ஷோல்டர்லேருந்து ஆம்கோலுக்கு ஒரு கோடு அளந்துக்கிட்டோம். இங்கேருந்து ஒரு இடுப்பு சுற்றளவு கோடு போட்டுக்கிட்டோம். இங்கேருந்து ஒரு இன்ச்சு வச்சு ஆம்கோல் ரவுண்டு அளந்துட்டு இங்கேருந்து ஒரு ரவுண்டு வளைவு போட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு துணி விட்டுருக்குறோம். இது வந்து பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சுக்கு நம்ம அளந்து விட்டுருக்குறோம். இதுதான் கரெக்டாக. இங்கேருந்து இங்கே வர்றது தான் நமக்கு இடுப்பு சுற்றளவு. இது ஒன்று வந்து டாட் பிடிச்சிடும். இந்த 1.25 இதை வந்து இங்கே இந்த சென்டரில் டாட் பிடிச்சிடும். டாட் பிடிச்சிட்டோன்னா இந்த கரெக்டாக இந்த அளவு வந்துடும். இப்போ நம்ம இந்த கட்டிங் போட போகிறோம். இதுதான் பின்பக்கம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இந்த துணியை அப்படி இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம கைக்கு கட் பண்ணணும். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. கைக்கு கட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து முன்பக்கத்துக்கு நம்ம கிராஸாக வச்சு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னா நேர் கட்டிங் வேறு, கிராஸ் கட்டிங் வேறு. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போ வந்து கை கட்டிங் பார்க்கலாம். கை கட்டிங் போட போகிறோம். கை கட்டிங்க்கு துணி அதே மாதிரி தான். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் பகுதி அந்த கரை பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும். இது அப்படியே இப்போ ரெண்டாக இருக்குங்க இல்லைங்களா? இதை வந்து அப்படியே 4ஆக மடிச்சுக்கணும். இப்போ வந்து கையின் உயரத்துலேருந்து கை உயரத்துலேருந்து நம்ம ஆம்கோலுக்கு ஒரு வளைவு வளையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்பக்கம், இது வந்து மேல் பக்கம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். பின்பக்கம் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து உள்பக்கம் வந்து நம்ம ஒரு குடஞ்சி வெட்டுறதுக்காக உள்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வரைஞ்சிடும். இப்போ கை கட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு லான்ச் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு லான்ச் போட்டுக்கிறோம். ரொம்ப வந்து
கட்டிங் போட்டதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒன் சைடு 2 பக்கமும் 4 துணி கட் பண்ணக்கூடாது. இந்த 2 துணி இது விட்டுடணும். இந்த 2 துணி மட்டும் இப்போ கட் பண்ணணும். முன்பக்கம் இது இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ கை கட் பண்ணிட்டோம். 37 இன்ச்சு ப்ளவுஸுக்கு கை கட் பண்ணியாச்சு. மொத்தம் கை கட்டிங் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ன்றதால நார்மல் ப்ளவுஸ் தான். இந்த பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, பேக் துணி வந்து இது மாதிரி கிராஸாக போட்டுக்கணும். இது மாதிரி கிராஸாக போட்டுட்டு இந்த ஷோல்டர், இந்த கை ஷோல்டர் இதெல்லாம் நம்ம வந்து இதில் வரைஞ்சிக்கணும். இந்த அளவு அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான். இதில் பாதி வரைஞ்சிட்டு இந்த 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 ஹைட்டும் வரைஞ்சிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம அளவு எந்த பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கொக்கி பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த கொக்கி பக்கம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் அளவு எடுக்கணும். கொக்கி பக்கம் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அளவு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இது எடுக்க போகிறோம், கழுத்து அளவு முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இது கொக்கி பக்கம் எடுக்கிறது தான் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இது இப்போ வந்து முன்கழுத்து அளவு நம்ம எடுக்க போகிறோம். இது அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த ஷோல்டர் இன்னும் பிடிச்சிட்டு முன்கழுத்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த கழுத்து கரெக்டான பகுதியில இருந்து கீழே இறக்கத்துக்கு இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு கோடு, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் கீழே பட்டி பிஸ்க்கு ஒரு 1/4 இன்ச்சும் ஃப்ரண்ட் வச்சாச்சு. இப்போ ஆம்கோல்ல இருந்து கீழே இறக்கத்துக்கு இந்த பட்டி பீஸ் இருக்குங்களா, பட்டி பீஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இருக்கும். இது வந்து ஒரு கிராஸாக இப்போ முன்டாட் இருக்கு இல்லைங்களா, முன்டாட் எடுக்கிறதுக்கு துணியை திருப்பி போட்டுக்கிட்டு இது சென்டராக வச்சு ஒரு கோடு, இப்போ வந்து இந்த சைடு நம்ம வந்து கொக்கி சைடு வரைஞ்சாச்சு. கொக்கி சைடுக்கு வந்து இங்கே மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்ருக்கோம், கீழே வந்து அந்த பட்டிக்கு சென்ட்ரு டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு, பட்டி துணி பிடிக்கிறது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கோடு போட்டிருக்கோம். இப்போ டாட் வந்து இங்கேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுக்கு ஒரு கோடு போட்டிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே 1 இன்ச்சு நம்ம துணி விடப்போம். 1 இன்ச்சு 2 டாட் சேர்ந்து பிடிக்கிறது 2 இன்ச்சு துணி விடணும். இப்போ அந்த கொக்கி பக்கம் விட்ட பக்கத்துல இருந்து சென்டர் டாட் கீழே துணிக்கும் அங்கே ஒரு கோடும், இங்கேருந்து நம்ம சைடு இடுப்பு சைடுக்கு ஒரு கோடு போடப்போம்.
இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் கட்டிங் போட்டிருக்கோம். இப்போ கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம். கிராஸ் கட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேக் சைடு கட்டிங்கில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கையை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். கை பக்கம் கட் பண்ணிக்கிட்டோம். ஷோல்டர் கட் பண்ணிக்கிட்டோம். ஷோல்டர்லேருந்து அளவு ப்ளவுஸ் வச்சு முன்கழுத்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். முன்கழுத்து கட் பண்ணிக்கிட்டு கொக்கி பக்கம் வந்து இங்கே கொக்கி பக்கம் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பட்டி பக்கம் கீழ்ப்பக்கம் அளவு வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரண்ட் டாட் கட் பண்ணிக்கிட்டோம். 2 இன்ச்சு வச்சு ஃப்ரண்ட் டாட் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம இந்த கைக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் கை வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே குடஞ்சி வெட்ட போகிறோம். இது குடஞ்சி வெட்ட போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைட் நம்ம வந்து ப்ளவுஸ் 37 இன்ச்சு ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட்டு பேக்கு கை கட்டிங்கில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனித்தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போ இது ஃப்ரண்ட் சைட் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு பட்டி கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் பட்டி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம கொக்கி பக்கம் தான் எடுத்தோம். இப்போ பட்டி கட் பண்ணும்போது இந்த கொக்கி மாற்ற பக்கம் எடுக்கணும். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணி இதில் வரும். அதில் மாற்ற பக்கம் எடுக்கணும். இந்த உள்பக்கம் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு வச்சு இங்கேருந்து வச்சு இப்படி போட்டுக்கணும். இப்போ பட்டி வந்து கொக்கி பக்கமாக எடுத்துக்கோங்க. கீழே மட்டும் அந்த அளவு எடுத்துட்டு இப்படி போட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி மேலே விட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பட்டி வளைஞ்சிருக்கீங்களா, இதில் வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே. அதே மாதிரி தான் பட்டி ஜாயிண்ட் பண்ணுற சைடில் ஒரு கோடும், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. முப்பத்தேழு இன்ச்சோடைய பட்டி நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைட் பட்டியை கட் பண்ணிட்டோம். இது நம்ம அந்த 37 ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, 37ல் அதை வந்து கொக்கி பீஸ்க்கு ஐ பீஸ்க்கு அதில் ஒரு பீஸ் துணி வைக்கணும். இந்த கொக்கி பீஸ்க்கு அளவு இந்த மாதிரி வச்சு கீழே மடிச்சடிக்கும், மேலே மடிச்சடிக்கும் ஒரு 2 இன்ச்சுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. கொக்கி பீஸ் ஒன்று, ஐ பீஸ் ஒன்று.